சாலை ஓரத்தில் பழமையான ஒரு காடு போன்ற வீடு இருந்தது. அந்த வீடு சற்றே பெரியதாய் ஆனால் மிகவும் பழையதாக இருந்தது. சுற்றியிருக்கும் மரங்களும் செடிகளும் அதனை மறைத்து கொண்டு இருந்தன. அந்த இடத்துக்கு அருகே உள்ள கிராம மக்கள் அந்த வீடு பற்றி பல கதை கேள்விப்பட்டனர். அந்த வீட்டில் யாரோ பிசாசு வாழ்கிறது என்று கிராம மக்கள் சொல்லுவதை குழந்தைகள் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். அந்த வீடு பற்றி ஆர்வமாக இருந்த 4 நண்பர்கள் ஒரு நாள் பார்த்துவிட்டு திரும்பினார்கள். அதில் ஜோன், எமிலி, லியாம் மற்றும் சியாரா இருந்தனர். அவர்கள் இளமையான தைரியமானவர்களாக இருந்தனர். கிராமத்தில் சில வாரங்களாக யாரும் காணாத குரல், ஒலி மற்றும் ஆவிகளின் தோற்றங்கள் பற்றிய செய்திகள் பரவிக்கொண்டிருந்ததால் அவர்கள் அந்த வீடு பற்றி ஆராய வேண்டுமென்று முடிவு செய்தனர். ஒரு மாலை நேரத்தில் அந்த நண்பர்கள் அவர்கள் கையில் டார்ச், புக் மற்றும் கேமராக்களை எடுத்துக்கொண்டு வீட்டை சென்று பார்த்தனர். அந்த வீட்டின் கதை உண்மையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதி செய்தார்கள். வீட்டின் கதவு மெல்ல திறந்தது. இடது பக்கம் பழைய படிக்கட்டுகள், வலது பக்கம் உடைந்த டேபிள்கள் மற்றும் பழைய ஸ்டோர் ரூம்கள் இருந்தன. இடத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் தூசிக்கூட்டமாக இருந்தன. வீட்டு முழுவதும் ஒரு எரியும் விளக்கு வெளிச்சத்தில் தோன்றியது போல இருந்தது. இதுதான் அதீதமாக அமைதியாக இருக்கிறது என்று ஜோன் சொன்னான். இங்கே யாரும் வரவில்லை போல என்றான் லியாம். அதே நேரம் ஒரு தூரத்தில் இருந்து அதிர்வூட்டும் ஒரு ஒலி கேட்கப்பட்டது. ஒலியை கேட்டவுடன் அவர்கள் நடுங்கிக் கொண்டனர். ஆனால் மீண்டும் தைரியமாக உள்ளே சென்று ஒலியின் மூலத்தை தேடினர். எமிலி அறையில் சுற்றி கொண்டிருந்தபோது ஒரு பழைய சுருளை பார்த்தாள். அந்த சுருள் ஒரு கதை சொல்லியது. ஒரு குடும்பம் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கோபமான ஆவியின் மூலம் துரத்தப்பட்டதாக அந்த சுருள் கூறியது. அந்த ஆவி இன்னும் இங்கு இருக்கக்கூடும் என்ற செய்தி அங்கு எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் சுருளை படித்து முடிக்கவில்லை. அப்போது அவர்கள் அருகிலிருந்த கதவு தானாகவே சத்தத்துடன் மூடியது. இந்த இடம் மழைக்காலத்தில் நமக்கு பாதுகாப்பானது அல்ல போல என்றார் சியாரா. ஆனால் அவரது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அவர்கள் மேல்மாடிக்கு சென்றனர். அங்கு சுவற்றில் பழைய படம் ஒன்றை கண்டார்கள். படம் எடுத்து வைத்திருந்த ஒரு குடும்பத்தின் முகத்தில் ஒரு துன்மக்கள் தோற்றம் இருந்தது. இந்த முகத்தை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் போல என்று ஜோன் சொன்னான். அவர்கள் தொடர்ந்து வீட்டின் உள்ளே ஆராய்ந்தபோது ஒரு திடீர் காற்று வீசுவது போல் உணர்ந்தனர். அப்போது அந்த வீட்டின் பழைய மணி தானாக அடிக்கப்பட்டது. பயமூட்டும் வெளிப்பாடு திடீரென்று ஒரு சிறிய குழந்தையின் சத்தம் கேட்டது. நான் இங்கே இருக்கிறேன், என்னை கண்டுபிடி என்று அந்த குரல் கூவியது. நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பயத்தில் பார்த்து கொண்டனர். அந்த வீட்டின் உள் அறையில் ஒரு பழைய பெட்டியை கண்டனர். அவர்கள் அதை திறக்க முயன்றனர். ஆனால் அது மிகவும் இறுக்கமாக மூடியிருந்தது. இதை திறப்பது தவறு என்பதை நான் உணர்கிறேன் என்று எமிலி சொல்லினாள். ஆனால் ஜோன் மற்றும் லியாம் அதன் கதவை அழுத்தமாக தள்ளி திறந்தனர். உடனே அந்த பெட்டியில் இருந்து ஒரு குளிர்ந்த காற்று அவர்கள் மீது வீசியது. பெட்டிக்குள் ஒரு சிறிய பையன் அமர்ந்திருந்தான். ஆனால் அந்த பையன் உண்மையில் இல்லை, அது ஒரு காட்சியே. இந்த இடத்திலிருந்து வெளியே செல் என்று அந்த குரல் கூறியது. அவர்கள் தானே கதவை மூடி வேகமாக வெளியே ஓடினர். வீடு முழுவதும் வெறுமையாக இருந்தாலும் அது அவர்களுக்குள் அச்சத்தை விதைத்தது. இதை யாரிடமும் கூறக்கூடாது என்று ஜோன் மற்றவர்களிடம் சொல்லினான். அவர்கள் வீட்டிற்கு வெளியே வந்தபோது நிலை தடுமாறிய நெருப்புகள் வீட்டின் சுவர்களில் தோன்றின. ஒருவருக்கொருவர் ஆதரவு தரி அவர்கள் உடனே கிராமத்துக்கு திரும்பினர். அந்த நிகழ்வு அவர்களை பயமுறுத்தினாலும் அவர்கள் அந்த வீடு உண்மையில் ஆவி பிடித்ததுதான் என்பதை உறுதியாக உணர்ந்தனர். அவர்கள் பின்னர் அந்த வீட்டை பற்றி சொல்வதில்லை என்று முடிவெடுத்தனர். ஆனால் விலோ லேன் வீட்டின் மர்மம் இன்னும் அவ்விடத்தில் தங்கி இருந்தது. அந்த வீடு எப்போதும் ஒரு மர்ம கதைதான்.